கம்போங் பாருவில் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு மேம்பாட்டு திட்டமும் வரலாறு, பாரம்பரியம், அங்கு வசிப்பவர்களின் கருத்துகள் அனைத்தையும் மதிக்க வேண்டும் என தித்திவாங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் ஜொஹாரி கனி தெரிவித்தார். அந்த பகுதியின் மலாய்க்காரர்களின் ரிசாப் மலாயு நிலைப்பாட்டை தாம் எப்போதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் அவர் சொன்னார். தோட்டத்துறை அமைச்சரான ஜொஹாரி கம்போங் பாருவிற்கான முக்கியமான 3 கூறுகளை வலியுறுத்தினார். அவை இந்த நிலம் தொடர்ந்து மலாய்க்காரர்களுக்கு சொந்தமாக இருப்பது, கம்போங் பாருவின் பாரம்பரியத்தை மதிக்கும் மேம்பாடு, தூய்மையை பாதுகாத்தல் போன்றவையாகும். கம்போங் சுங்கை பாருவில் மேம்பாடு நடந்தது போல் இங்கும் நடந்துவிடக் கூடாது என்றும், மேம்பாடு நடக்கும் பட்சத்தில் அங்கு வசிப்பவர்களின் கருத்து, உரிமை, வரலாறு போன்றவை சீர்தூக்கி பார்க்கப்படுவது மிக அவசியம் என்று கம்போங் பாரு மஸ்ஜித் ஜாமேக்கில் நடந்த கம்போங் பாருவின் 125 வருட கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இவ்வாறு கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.